ஸோ அந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் படிக்கும்போது அங்கே வந்து சண்டே வந்துட்டு 1 hour புக்கம் படித்து தான் ஆகணும். படித்தது என்னன்னு சொல்லணும். அப்போ வந்து அந்த பழக்கம். அதுக்கப்புறம் அம்புலி மாமாலேருந்து சரி துப்பறியும் கதைகள்லேருந்து பெரிய பெரிய நாவலிஸ்ட்டு அந்த காலத்தில் பெரிய பெரிய நாவலிஸ்ட் இருக்காங்க. அதில் வந்து மிக சிறந்த நாவலிஸ்ட்டு வந்து 3-4 பேர் தமிழியன்ஸ். மாஸ்தி வெங்கடேஷ் ஐயங்கார், கேவி ஐயர், ஜிபி ராஜரத்னம், கைலாசம் எல்லாம் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் அங்கெல்லாம். ஸோ அதில் வந்துட்டு வந்து எஸ்எல் பைரப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அருமையான அது வந்து ஒரு பர்வான்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருக்காரு. 36 லாங்குவேஜில் வந்து அது டிரான்ஸ்லேட்டாக இருக்குது. ஜப்பான், சைனீஸ்லேருந்து. அதாவது மகாபாரதம் வந்து 200 வருஷத்துக்கு முன்னால் நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? சரித்திரம் மாதிரி, புராணம் மாதிரி இல்லை. அது எல்லாத்துலையும் இருக்கு. அருமையான புஸ்தகம். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு கேவி சாதியை தமிழ் படிக்கணும்னு சொன்னால் தமிழ் கற்றுக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஜாவர் சீதாராமன் எழுதுனா உடல் பொருளாவது ஆனந்தி. ஸோ ஒரு மர்மமான புக்கு. அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கே ஜானகிராமன், பாரதசாரதி, சிவசங்கரி, இந்து மதத்திலேருந்து ராஜேஷ்குமார்லேருந்து அண்டு நம்ம ஜெயகாந்தன்லேருந்து பல புத்தகங்கள். ஜெயகாந்தன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வந்து நாவலிஸ்ட்டு. ஏன்னா அவருடைய கேரக்டர்ஸ் அவர் எடுத்துக்கிற அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குப்பத்தை பற்றி ஒரு கதை எழுதணும் நான் சொன்னேன். அந்த குப்பத்தை ஒரு வர்ணிக்கிற விதம், அந்த கேரக்டர் பேசுகிற விதம் பார்த்தா இவர் வந்து குப்பத்திலேயே பிறந்து உணர்ந்திருப்பாரோ அப்படின்னு தோணும். ஒரு பிராமணை பற்றி ஒரு கதை தேசம் எழுதுனாங்கன்னு சொன்னால் இவர் அக்ரஹத்தில் வந்து பிறந்திருப்பாரோ அப்படின்னு தோணும். யாருக்காக அழுதான் ஒரு புத்தகம் படமாகவும் வந்தது. அந்த புத்தகம் நான் படித்தேன். அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதான்னு தெரியாது. பட் அவனுக்காக படம் புக்கு படித்த பிறகு தான் ஒரு 3 நிமிஷம் அவனுக்காக அழுது. அந்த மாதிரி ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் வந்து வந்தார்கள் வென்றார்கள் மதன். அது படிக்கும்போது கண்ணில் தண்ணீரில் ரத்தம் வரும். நம்ம வந்து வரலாறு எப்படியெல்லாம் வந்து அந்நாட்டுக்காரங்க வந்து நம்மளை இம்சைப்படுத்தினா, எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினா, என்ன ரீசன்? ஓன்லி திங் இஸ் நோ யூனிட்டி. அதுதான். அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம். அது சரித்திர படங்களும் புத்தகங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஷாண்டிலியன், கடல்புறா, யவனராணி. இந்த கடல்புறா ஷாண்டிலியன் மாதிரி ஒரு ஹீரோயிசம் வந்து வீரரசம் யாரும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அட் த சேம் டைம் சிங்கார ரசம் கூட. இந்த சிங்கார ரசம் வல்கராக இருந்தால் கூட உள்ள அவ்வளோ அர்த்தம் இருக்கும். அவ்வளோ காவியமாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க ஷாண்டிலியன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான குரு கல்கி.